எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலக பொருளாதாரத்தை திரும்பவும் முடக்கிற விதமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியில அமெரிக்கா ஈரான் கடற்படைக்கு நடுவுல இப்ப திரும்பவும் போர் தொடங்கி இருக்குதுங்க. அதோட விளைவா குவைத் நாட்டோட விமான நிலையத்து மேல ஈரானோட ராணுவம் நேரடியா ஏவுகணைகளை வீசி அங்க உயிரிழப்பே ஏற்படுத்தியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா ஈரான் போர் ஒரு ஒப்பந்தத்தை எட்டி முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறத இப்ப நடக்கிற காட்சிகள் மூலமாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல நீர் பூத்த நெருப்பா இருந்த இந்த போர்ன்றது இப்ப திரும்பவும் அந்த பிராந்தியத்துல தொடங்கி இருக்கிறத குளோபல் மீடியாவா இருக்க தி ஏபிடி செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. ஈரான் நாட்டோட மிக முக்கியமான வர்த்தக பாதையா இருக்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியில அமெரிக்க ராணுவம் நேரடியா அங்க அவங்களோட போர்க்கப்பலை நிறுத்தி வைக்கலங்க. அங்க பக்கத்துல இருக்க கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில தான் அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியரும் அவங்களோட பேட்டில் குரூப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அங்க இருந்தே 24 மணி நேரமும் ஈரானோட போர்ட்ல இருந்து எதனா கப்பலுங்க வெளியே போகுதா, உள்ள எதனா கப்பலுங்க வருதான்றத அமெரிக்கா நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அமெரிக்காவோட தடையை மீறி எதனா கப்பலுங்க ஈரானுக்குள்ளார வர முற்பட்டதுன்னா அமெரிக்கா வார்னிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம தாக்குதல் நடத்துற காரியத்திலேயே அங்க ஈடுபட்டு வராங்க. மே மாச இறுதியில ஈரான் நாட்டுக்கு சொந்தமா இருக்கிற அவங்களோட பந்தர் அப்பாஸ் என்ற மிகப்பெரிய ஏர்பேஸை குறி வச்சு அமெரிக்க ராணுவ தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த பிராந்தியத்துல அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு நடுவுல திரும்பவும் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்ட ஆரம்பிச்சதுங்க. அதோட வெளிப்பாடா ஈரான் நாட்டோட ஸ்போக் பர்சனா இருக்க ஜுல்ஃபகாரி என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, வெறும் சம்பிரதாயத்துக்குன்னு அரபு நாடுங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தானை பயன்படுத்தி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டு வந்தாலும் ஈரான் நாட்டோட போர் நடத்தணும்ன்றது தான் அவரோட பிரதான திட்டமா இருக்குது. தேவையில்லாம வளைகுடா பிராந்தியத்துல ஈரான் நாட்டோட 40 நாளுக்கு மேல போர் நடத்தி அமெரிக்கா எக்கச்சக்கமான போர் விமானங்களையும் அவங்களோட ஆயுதங்களையும் இழந்திருக்காங்க. அதனால திரும்பவும் எங்களோட போர் நடத்தணும்ன்றதுக்காக ஆயுதங்களை உற்பத்தி பண்றதுக்காக தான் தற்சமயம் போரை நிறுத்தி வச்சிருக்கிறது ஈரான் ராணுவத்துக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அமெரிக்காவோட போர் நடத்துறதுக்கு நாங்களும் எந்த நிமிஷமும் தயாரா இருக்கிறதுக்கு எங்களோட IRGC ராணுவ படை அமெரிக்காவோட போர் நடத்த பேலிஸ்டிக் ஆயுதங்கள், க்ரூஸ் ஆயுதங்கள் மட்டும் இல்லாம தரைப்படையும் எந்த நிமிஷமும் தயாரா வச்சிருக்கிறதா அந்த நாட்டோட ஸ்போக் பர்சனா இருக்க ஜுல்ஃபகாரி பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாம வளைகுடா பிராந்தியத்துல அமெரிக்க கடற்படையோட போர் கப்பலுங்க அதுக்கப்புறம் அரபு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களை குறி வச்சு திரும்பவும் தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரான் நாட்டோட IRGC ராணுவம் முடிவு பண்ணி இப்ப தாக்குதலையும் அமெரிக்காவுக்கு எதிராக ஜூன் மாசம் 2026 அவங்க தொடங்கியிருக்காங்க. முதல் கட்டமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியில் இருக்க அமெரிக்காவோட ஃப்ரிகேட் ஷிப்பை குறி வச்சு ஏவுகணைகளை வீசியிருந்த ஈரான் நாட்டோட ராணுவன்றது அடுத்த கட்டமா பக்கத்துல இருக்கிற அரபு நாடுகளை குறி வச்சு காதர், ஹஜ்குவாசம், ஃபத்தா மாதிரியான பேலிஸ்டிக் ஆயுதங்களையும் அதுக்கப்புறம் ஷாகித் 136 மாதிரியான அட்டாக் ட்ரோன்ஸ்ங்களையும் இப்ப ஏவ ஆரம்பிச்சிருக்காங்க. 40 நாள் நடந்த போறப்ப அரபு நாடுகள்ல UAE நாட்டை தான் அதிகமா ஈரானோட ராணுவம் குறி வச்சு ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸ்ங்களையும் ஏவி இருந்தாங்க. அந்த டைம் 3000க்கு அதிகமான ஏவுகணைகளை ஏவியுமே UAE நாடு எப்படி தப்பிச்சிருந்தாங்கன்னா, மத்த அரபு நாடுகளை விட அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க பேட்ரியாட் தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க கிட்ட கைவாசம் அதிகமா இருந்ததுனாலயும் அதுல இருக்கிற இன்டர்செப்டர் ஏவுகணைங்க அவங்க கிட்ட அளவு கடந்த அளவுல இருந்ததுனால தான் அன்னைக்கு UAE நாடும் அந்த நாட்டுல மிக முக்கியமான வர்த்தக மையமா இருக்க துபாயும் தப்பிச்சிருந்ததுங்க. இதுல நான் குறிப்பிட்ட இன்டர்செப்டர்ன்றது ஒரு ஏவுகணை உள்ள வருது இல்ல ட்ரோன்ஸ் வருதுன்னா அதை தடுக்கிறதுக்காக வேற ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி தான் வான்பரப்புல அதை இடைமறிப்பாங்க. அதைத்தான் இந்த இடத்துல டெக்னிக்கலா இன்டர்செப்டர் நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில இப்ப அமெரிக்கா சும்மா இல்லாம செகண்ட் ஃபேஸ் வார தொடங்குற விதமா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியில அங்க பயணிச்சுட்டு இருந்த ஈரான் அரசாங்கத்துக்கு சொந்தமான கார்கோ ஷிப்பை குறி வச்சு அமெரிக்காவோட கடற்படை ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனாலதான் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல திரும்பவும் இப்ப செகண்ட் ஃபேஸ் வார்ன்றது அதிகாரப்பூர்வமா தொடங்கி இருக்குதுங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்துல எப்ப அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு நடுவுல சண்டை வந்தாலும் ஈரான் ராணுவம் அமெரிக்காவுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்க இஸ்ரேல் நாட்டை குறி வச்சுதான் ஏவுகணைகளை வச்சு தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா இந்த 2026 மட்டும் ஈரான் அந்த பேட்டனை மாத்தி முதல் தடவையா அரபு நாடுகளை குறி வச்சு ஏவுகணைகளையும் அட்டாக் ட்ரோன்ஸ்ங்களையும் ஏவி அமெரிக்காவோட அடிவருடிங்களா செயல்படுற அரபு நாடுகளை டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுலதான் ஏப்ரல் மாசம் வரைக்கும் நடந்த போர்ல UAE நாடு அதிகமா பாதிக்கப்பட்டிருந்ததுங்க. இந்த தடவை அமெரிக்கா தொடங்கின செகண்ட் ஃபேஸ் வார்ல ஈரானோட ராணுவம் குவைத் அதுக்கப்புறம் பஹ்ரைன் நாட்டை குறி வச்சிருக்காங்க. பஹ்ரைன் நாட்டுல இருக்க அமெரிக்காவோட 5th ஃப்ளீட் ஏர்பேஸையும் அதுக்கப்புறம் குவைத் நாட்டோட ஏர்பேஸையும் அதையும் தாண்டி அந்த நாட்டோட விமான நிலையத்தை குறி வச்சு ஈரானோட IRGC ராணுவ படை ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸ்ங்களையும் ஏவி இருக்காங்க. வான்பரப்புக்குள்ளார ஈரானோட ஏவுகணைகளும் ட்ரோன்ஸ்ங்களும் வந்ததை அந்த நாட்டோட ராடார் சிஸ்டம் கண்டுபிடிச்சு உடனடியாவே இன்டர்செப்டர் ஏவுகணைகளை ஏவி இருந்தாலும் எல்லா ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸ்ங்களையும் அவங்களால வானத்துல தடுக்க முடியலங்க. ஒரு சில அட்டாக் ட்ரோன்ஸ்ங்களும் ஏவுகணைகளும் அந்த நாட்டோட ஏர்பேஸையும் அவங்களோட விமான நிலையத்து மேல நேரடியான தாக்குதல் நடத்தியிருக்குது. இதுல மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது குவைத்தோட சர்வதேச விமான நிலையங்க. ஏன்னா அந்த விமான நிலையத்தோட ஃபர்ஸ்ட் டெர்மினல் இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரானோட ஏவுகணைங்க பண்ணிருந்தது. 1-2 பேர்லங்க 80க்கு அதிகமான பொதுமக்களும் அங்க வேலை செஞ்சவங்களும் காயமடைஞ்சாங்க. அதையும் தாண்டி ஒரு இந்தியர் அங்க இறந்து போனதா அந்த நாட்டோட அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அந்த அட்டாக்ல இந்தியர்கள் சிலர் காயமடைஞ்சதையும் ஒரு இந்தியர் இறந்து போயிருக்கிறதையும் இந்தியாவோட எம்பசி உறுதி பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ்
மினிஸ்ட்ரி ஈரானுக்கு கடுமையான கண்டனங்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. அதுல இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட செயலாளரா இருக்க விக்ரம் மிஸ்ரி என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, அரபு நாடுகள்ல இந்தியர்களோட பாதுகாப்பு உறுதி பண்ணுவோன்னு ஈரான் அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி அவங்களோட ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல பல மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்தியர் ஒருத்தர் இப்போ உயிரிழந்திருக்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குது. இனி வர காலங்கள்ல இந்தியர்களோட பாதுகாப்பை ஈரான் அரசாங்கமும் சுத்தி இருக்கிற அரபு நாடுகளும் உறுதி பண்ணணும்னு விக்ரம் மிஸ்ரி பேசியிருக்காங்க. ஈரான் அமெரிக்கா போர்ல ட்ரம்புக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஜனநாயக நாடா இருக்க அமெரிக்காவில இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்கேயும் 2 அவைகள் இருக்குதுங்க. அங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், அதுக்கப்புறம் செனட்னு 2 அவை அங்க செயல்பட்டு இருக்குது. அதுல ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல புதுசா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அங்க கொண்டு வரப்பட்டிருக்க அந்த ரெசல்யூஷன் பிரகாரம் அங்க ஓட்டெடுப்பு நடந்ததுங்க. அந்த ஓட்டெடுப்பு எதுக்காக நடத்தப்பட்டதுன்னா, அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை நடத்தக்கூடாது, இதுக்கு மேலேயும் தொடரக்கூடாதுன்னு அங்க ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஓட்டெடுப்புல என்ன நடந்ததுன்னா, ட்ரம்புக்கு எதிராவே சொந்த கட்சி சார்ந்த 4 பேர் அவருக்கு எதிராக வாக்களிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லைங்க, எதிர்க்கட்சியில இருக்கிற எல்லாருமே ட்ரம்புக்கு எதிராக தான் வாக்களிச்சிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல இத்தனை பேர் ட்ரம்புக்கு எதிராக வாக்களிச்சது அமெரிக்காவுல விலைவாசி அதிகமாயிட்டு இருக்குது. இந்த போர் இஸ்ரேலுக்கானது, அமெரிக்காவுக்கானது கிடையாதுன்றத அங்க ஒவ்வொருத்தரும் ட்ரம்புக்கு எதிராக பேசியிருந்தாங்க. அதனாலதான் இந்த போருக்கு நடக்கக்கூடாதுன்னு அவங்க கொண்டு வந்த தீர்மானம் அங்க நிறைவேறி இருக்குது. இதுக்கு அடுத்ததா அவங்களோட நாடாளுமன்றத்துல செனட்லயும் இதே தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானமும் ட்ரம்புக்கு எதிராக வர்ற பட்சத்துல ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுங்க. இதுக்கு மேலேயும் சர்வசாதாரணமா ஈரானுக்கு எதிராக ட்ரம்பால மூர்க்கமான போரை நடத்த முடியாதுன்றது இந்த நாடாளுமன்றத்துல ட்ரம்புக்கு எதிராக நடத்தப்பட்ட ஓட்டெடுப்பு மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலுமே அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோ இந்த நாடாளுமன்ற விவகார சம்பந்தமாவும் ஈரான் போர் சம்பந்தமா இப்ப என்ன பேசிருக்கிறாருன்னா, ஈரான் நாட்டோட அணு ஆயுத திட்டம் உலகத்துக்கே ஆபத்துன்றதுனாலதான் ட்ரம்ப் போராடி இந்த போரை நடத்தி அந்த நாட்டோட அணு ஆயுத கட்டமைப்புகளை அடியோட தரமட்டமாக்கி காட்டிருக்காரு. ஆனா இந்த நாட்டோட எதிர்க்கட்சிகளா ட்ரம்ப வில்லனா காட்டணும்ன்றதுக்காக தான் நாடாளுமன்றத்திலேயே அவருக்கு எதிராக தரகுறவா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த எதிர்க்கட்சிகளா ஒன்னா சேர்ந்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் அமெரிக்க அதிபருக்குன்னு தனி ஸ்பெஷல் அதிகாரம் இருக்குது. அதை பயன்படுத்தியாவது ஈரானுக்கு எதிரான போர்ல நாங்க வெற்றி அடைவோம்னு மார்க்கோ ரூபியோ பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்ததா மார்க்கோ ரூபியோ கிட்ட குளோபல் மீடியாஸ் இஸ்ரேல் சம்பந்தமா அவங்களோட அணு ஆயுதங்கள் சம்பந்தமா சில கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு மார்க்கோ ரூபியோ என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யா, சீனா உட்பட சில நாடுகளும் மேற்கத்திய நாடுகளுமே இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதா சொல்றீங்க. நாங்க எதுவும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. இஸ்ரேல் ஒருவேளை அணு ஆயுதங்கள் வச்சிருந்தாலும் அது அவங்களோட பாதுகாப்புக்கானது, அதுல நாங்க எதுவும் தலையிட மாட்டோம்னு மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலுக்கு ஆதரவா தன்னோட கருத்துக்களை பேசியிருந்தாரு. மாட்டிக்கிட்டாங்க, அவங்களே அவங்க வாயால ஒத்துக்கிட்டாங்க. ஈரான் இது வரைக்கும் அணு ஆயுதங்களை வச்சிருக்கிற மாதிரி எந்த ஒரு ஆதாரங்களையும் அமெரிக்கா காட்டினது கிடையாது. மாறா இஸ்ரேல் நட்பு நாடா இருக்கிற ஒரே காரணத்தினால இஸ்ரேல் அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்களா இல்லையான்னு நாங்க செக் பண்ண கூட மாட்டோம்னு அமெரிக்கா சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம்ன்றத நீங்களே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அமெரிக்க நாடாளுமன்றமே ட்ரம்புக்கு எதிராக திரும்பி இருக்கிற வேலையில ட்ரம்ப் ஒரு குளோபல் மீடியா கிட்ட நேரடியா இன்டர்வியூ கொடுத்திருக்காருங்க. அமெரிக்கா மாதிரியான டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு அதிபரா இருக்க ட்ரம்ப் எந்த மாதிரியான கேள்விகளை முன் வச்சாலும் அவர் பிரஸ் சந்திக்காம போகிறது கிடையாதுங்க. ஒயிட் ஹவுஸ்லயும் சரி, ஏர்போர்ஸ் ஒன்லயும் சரி, தாங்கிட்ட முன் வைக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ட்ரம்ப் பதில் அளிக்கிறாருங்க. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் முடிஞ்ச அளவு பிரஸ் சந்திக்கணும். அவங்க மக்கள் சார்பா முன் வைக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கணுங்க. ஜனநாயகத்தோட தூண்கள்ல ஊடகமும் ஒண்ணுன்றத நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ட்ரம்ப் அந்த இன்டர்வியூல தாங்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள்ல சில விஷயங்களுக்கு ரொம்ப வெளிப்படையா பேசியிருந்தாரு. அதுல ஈரான் விவகாரம் சம்பந்தமா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த 40 வருஷமா ஈரான் ஆட்சியாளர்களை சந்திக்கிறதுக்கு அமெரிக்க அதிபர்கள் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா எப்பவுமே ஈரான் அரசாங்கம் அவங்களோட அதிபர்களை அமெரிக்க அதிபர்களோட நேரடியா சந்திப்பு நடத்துறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. இப்போ அந்த நாட்டோட புது அதிபரா வந்திருக்க முஜ்தபா காமேனியாவது அமெரிக்க அதிபரை நேர்ல சந்திக்க ஒத்துக்கிற பட்சத்துல அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவுல இருக்கிற பல பிரச்சனைகள் தீர்ந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கான சாத்தியமும் அதிகமா இருக்குதுன்ற மாதிரி இன்டர்வியூல ட்ரம்ப் ரொம்ப வெளிப்படையா பேசியிருந்தாருங்க. ட்ரம்ப் இந்த மாதிரி வெளிப்படையா பேசியிருந்தாலும் ஈரான் தரப்புல அவங்க சொல்றது என்னன்னா, அமெரிக்கா பிள்ளையும் கிள்ளி விடும், தொட்டிலையும் ஆட்டி விடும். அதனால அமெரிக்காவை நம்பி எக்காரணத்தை கொண்டு எங்களோட தலைவர்களை அமெரிக்காவோட அதிபர்களை சந்திக்கிறதுக்கு எங்களால அனுமதிக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணமே பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா கிட்ட எங்களால நம்ப முடியாதுன்னு ஈரான் சொல்றாங்க. இப்ப கூட அவங்களோட அதி உயர் தலைவரா இருக்க முஜ்தபா காமேனியை பிளாக் அவுட் செக்யூரிட்டியில தான் அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. பூமிக்கு அடியில பல 100 அடி ஆழத்துல உருவாக்கப்பட்டிருக்க அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியில ஜன்னல்கள் எதுவுமே இல்லாத, சென்சார்ஸ்ங்க, டிஜிட்டல் சிஸ்டம் எதுவுமே இல்லாத ஒரு கட்டமைப்புல தான் முஜ்தபா காமேனி பாதுகாப்பா தங்க வைக்கப்பட்டிருக்காரு. முன்னாடி இருந்த காமேனி அமெரிக்காவோட குண்டு வீச்சுல இல்லாமக்கப்பட்டாரு. இப்ப இஸ்ரேலோட ஹிட்லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல முஜ்தபா காமேனி இருக்கிறதுனால தான் ஈரான் ராணுவம் அவருக்கு அதிகபட்ச பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி லெபனான் போரை நிறுத்துறதுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒத்துக்காத காரணத்தினால ட்ரம்ப் நெதன்யாகுக்கு எதிராக கடுமையான சொற்களால அவர் வசைப்பாடு இருக்கிறதா குளோபல் மீடியா செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன தகவல் பார்த்தனா, குவைத் விமான நிலையத்து மேல ஈரான் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல ஒரு இந்தியர் உயிரிழந்திருக்காரு. அதுக்கு இந்தியாவும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்புக்கு அமெரிக்க நாடாளுமன்றமே செக் வச்சிருக்காங்க. ஈரான் அதி உயர் தலைவர்களை சந்திக்க ட்ரம்ப் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. நெதன்யாகுவை போன்ல ட்ரம்ப் கடுமையா வசைப்பாடு இருக்கிறார்.
இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இன்னி தகவலை நம்ம பார்த்தோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி யூபிஎஸ்சிக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள சிலர் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் உதவ நினைக்கிறீங்கன்னா QR கோடை நாங்க கொடுக்குறோம். அதை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாங்க. உலகத்துல எந்த மூலையிலையும் போர்களே நடக்கக்கூடாதுங்க. அடுத்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.